வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? குட் மார்னிங். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, 2 ட்ரேட் மட்டும் எடுக்கலாம், ஜாஸ்தி வேணாம். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பாயிண்ட் நல்லா இல்லை. Sir, Nifty के strike price சொல்லுங்க sir. நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நிஃப்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓப்பன் ஆகட்டும். இப்போதைக்கு நிஃப்டி இது கால் சைடு போனோம்னா 25,600 கால் பாருங்க, 160 ரூபா போகுது. ஓப்பன் ஆகட்டும். 25,600 கால் சைடு மூவ் ஆனால் கால் சைடு அது நல்லா மூவ் ஆகும். புட் சைடு வந்து 650, 700. 700 கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். 700 புட், 600 கால். 650 புட்டு பார்க்கணும், 650ல கால் பார்க்கக்கூடாது. Okay sir. ஓகே, 700 நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் கிட்ட வராது. 600 கொஞ்சம் கால் சைடு ஸ்டேபிளாக இருக்கும். புட் சைடு போச்சுன்னா இந்த பக்கம் பாருங்க. ரைட், ஓப்பன் ஆச்சுன்னா ஐ கிவ் யூ அகெயின் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது ப்ரீ மார்க்கெட். Okay sir. ப்ரீமியம் விலை கம்மியாக இருக்கிறதுனால அது வேகமாக மூவ் ஆகுமோ நினைக்காதீங்க. கரெக்டான ப்ரீமியத்தில் எடுக்கணும். நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் செட் ஆகலைன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். இது 2 விஷயம் தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். நம்மக்கிட்ட காசு கம்மியாகுது, ட்ரேடாக எடுக்கணும். நான் ப்ரீமியத்தை எங்கன்னா போய் எடுப்பேன்னா ஒரு ப்ரீமியத்துக்கும் ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கிற தன்மை இருக்குது. அந்த எவ்வளோ வேகமாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும், எவ்வளோ வேகமாக டார்கெட்டை கொடுக்கும், எவ்வளோ ஸ்லோவாக டார்கெட்டை கொடுக்கும், எவ்வளோ ஸ்லோவாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும். ஸோ நான் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் எடுத்துருவேன், எப்படின்னா ட்ரேட் பண்ணுவேன்னா, சப்போஸ் நீங்கள் எடுத்தது கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக மெதுவாக போய் சேரும். எடுத்தது கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மேலே போகிற எண்ணத்தில் ஸ்பீடாக போய் சேரும். பட் ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி தான் வரும். தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துட்டோம்னா ஸ்டாப் லாஸ் சீக்கிரம் வந்து அடிக்கும், அடுத்ததுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட வரதுக்கு லேட் ஆகும். சார் இத பத்தி ஒரு கிளாஸ் கேக்குறீங்களா சார்? பார்க்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி ஸ்ட்ரைக் பண்றதுன்றத பத்தி ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா சார்? இன்னும் அக்ரெஷனா மேல வரல, சப்போர்ட் மட்டும் தான் எடுத்திருக்கு. எஸ், ட்ரையல் பண்ணுங்க. $440 டிசைட் பண்ணலாம். ஸ்பாட்ல பிரேக் ஆகுது பாருங்க, லெவல் கீழே 440 டிசைட் பண்ணுங்க. 440 அங்க டிசைட் பண்ணலாம். சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கு, புட் சைடு சப்போர்ட்ல இருக்கு. ட்ரையல் பண்ணுங்க. அப்படியே ட்ரையல் பண்ற ட்ரேடு 20 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. புது என்ட்ரி யாருன்னா போட்டீங்கன்னா 300 இல்லைன்னா 400 புட்ல போடுங்க. சூப்பரா இருக்குது. 24 பாயிண்ட் வந்துச்சு. ட்ரையல் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஸ்லோவா போகும். டார்கெட் இங்க ஸ்பாட்ல இருக்கு பாருங்க, டார்கெட் ஸ்பாட்ல இருக்கு பாருங்க. ஸ்பாட்ல இந்த டார்கெட் வரணும். ஸ்பாட்ல நம்மளுக்கு டார்கெட் இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல். 30 பாயிண்ட் வந்துடுச்சு. ஸ்கேல்பிங் பண்றவங்க பண்ணிக்கலாம், புட் சைடு ஒரு ரிஸ்க் தான். பிகினர்ஸ் யாரும் பண்ண வேணாம்.
538 டார்கெட் 557, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். 557 ஒரு சின்ன டார்கெட். 557 இது. இது ஒரு சின்ன ரிஜெக்ட். எஸ், பியூட்டிஃபுல். இப்போ டார்கெட் பெருசாயிடும். 590 டார்கெட். 590 டார்கெட். இதுவும் கிரீன் ஆகும். மாற்றி மாற்றி கிரீன் ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு. சரி, கால் சைடு வந்துச்சுன்னு யாரும் போயிடாதீங்க. இப்போ திருப்பி கொஞ்ச நேரம் சஸ்டன் ஆகி இது பிரேக் ஆகி கீழே போவோம், திருப்பி புட் சைடு மேலே போவோம். அந்த வேலை பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்து கால் சைடான கிரீனு ரெட்டாக மாறி கீழே போகணும், புட் சைடு மேலே போவோம். பட் நம்மளுக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட் இருக்காது. ப்ரீமியம் மூவ்மெண்ட் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. புட் சைடுக்கான ட்ரேடு திருப்பி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டார்கெட் போகுது மேலே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். புட் சைடு என்ட்ரி ஸ்கேல்பிங் மோட்லயே போங்க, பரவாயில்ல. மேல போகுது. ஓகே, போயிடும் மேல. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடா போகும். இந்த வாட்டி டார்கெட் கொடுத்துரும் இந்த 587. இந்த வாட்டி வந்துடும் டார்கெட் 587. உடனே வெளியே வராதிங்க. மேல ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது வேணா இறங்கிக்கலாம். மேல இருக்கு இன்னொரு 10-15 பாயிண்ட் இருக்கு. மிஸ் பண்ற போறீங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இறங்கலாம். 597 97 பாருங்க. 597 சூப்பரா கிரீன் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் கால் சைடு மேலே போயிட்டு இது ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ இங்கேருந்து இதுக்கு மேலே போகாது. இது இவ்வளோதான். இங்கே ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது. இப்போ இது வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இப்போ இது கிரீன் ஆகும், அது ரெட் ஆகணும். பட் என்ட்ரி போட்டுறாதீங்க. ஏன்னா இது இன்னும் ஒரு 2 ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கு கால் சைடு. இன்னும் இது முடியல. இந்த பெண்டிங் 8 பாயிண்ட் முடியணும். 8 பாயிண்ட் ஒன்றும் முடிக்கல. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்கணும். பிரேக் அவுட் ஆகுது, நல்லாவே ஆகுது. வால்யூமோட லெட் இட் டேக் சப்போர்ட் எடுக்கட்டும். அவசரப்படாதீங்க. பாயிண்ட் 570 வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு 40-30 பாயிண்ட் போதும். இதில் ஒரு 20 பாயிண்ட் டார்கெட் பண்ணலாம் இதில். ஏன்னா இன்னைக்கு மூவ்மெண்ட் சரியில்லை. ப்ராப்பராக வெளியில் வரட்டும். 3வது பஸ் ஸ்டாண்டில் ஏறணும். இப்போ நம்ம 1 2 3 விட்டாச்சு. 3rd பஸ் ஸ்டாப்பில் ஏறி 5th 6th இறங்கிடலாம். ஏன்னா இன்னைக்கு அக்யூரேசி கரெக்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்பில் சப்போர்ட் எடுத்துச்சு. இப்போ பார்க்கலாம். ஒரு வால்யூமோட பிளாஸ்ட் வரட்டும். வால்யூமோட பிளாஸ்ட் வந்தால் என்ட்ரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்கேல்பிங் பண்ணிக்கோங்க. 537 ஸ்டாப் லாஸ். 540 ரிஜெக்ட் ஆகிடும். கரெக்டாக 550 ரிஜெக்ஷன் இருக்கு. அங்கே போய் டிசைட் பண்ணுங்க. 550 550 இங்கே ரிஜெக்ஷன் இருக்கு. உஷாரா இருங்க. அதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அது லெவல் வேற. இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன். புட் சைட் தான் இருக்கானா கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். வந்து போவோம். 537 சிஸ்டமில் வச்சுடுங்க. 37ன்றது ஒரு 2 பாயிண்ட் கம்மி கூட பண்ணி வச்சுடுங்க. எஸ்,
இப்போ பியூட்டிஃபுல். இப்போ இதுக்கு மேலே டார்கெட்டு ஈஸியாக கொடுக்கும். இப்போ நம்ம டார்கெட் 570 டார்கெட். 570க்கு டார்கெட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஈஸியாக. 70ன்றது 1-2 பாயிண்ட் குறைச்சிங்க, ஏன்னா இன்னைக்கு மூவ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. 570 டார்கெட். இந்த வாட்டி ஈஸியாக போவோம். ட்ரேட் இது மாதிரி பொறுமையாக பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அவசரப்பட்டு போயிட முடியாது. ஒரு 38 பாயிண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. இதில் அது கூட ஃபுல்லாக வந்திருக்காது. அதில் 5, 10, 20 தான் எடுத்துக்கிறோம். 38 பாயிண்ட்டுக்கான ட்ரேடு. இந்த வாட்டி வேகமாக போவோம். டோன்ட் வரி. எஸ், போயிடும் மேலே. புட் சைடு நல்லா தான் இருக்கு. வால்யூம் வரல, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அவசரப்பட்டுறாதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் விட்டுற போறீங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை அங்கே வச்சுடுங்க. எங்கன்னா உங்கள் என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே வச்சுருங்க ஸ்டாப் லாஸை. ஏன்னா இது டார்கெட் பெருசாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய டார்கெட்டுக்கான மூவ் இருக்கும். அங்கே போன பிறகு தான் டிசைட் ஆகுது. நம்ம ஏரியாவுக்கு வரட்டும். அது கிளாஸ் இருக்குதா சார்? 567 ஃபர்ஸ்ட் செஷன் போதுமா? 9:40 இமீடியட்டா செஷன் 1 புதுசுக்கு. ரைட் சார் செகண்ட் செக்ஷன் இன்னைக்கு இல்லம்மா, செகண்ட் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. காலையில் கொடு.